ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜு அரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதுக்கு சர்க்கரையோ இல்லை எண்ணெயோ எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக ஆவிலேயே செய்யக்கூடிய ஹெல்த்தியான ரெசிபி. இது நம்ம குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துலாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்துருக்கேங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்சக்கடலை, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம், நம்ம ஒரு கப் அளவுக்கு அதெல்லாம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே கப்லேயே ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோம். 1.5 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடுறேங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, ஒரு கப்பு நம்ம அந்த கலவை எடுத்தோம் பார்த்திங்களா, வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும், அதே கப் அளவுக்குள்ள நம்ம எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம ரவை எடுத்துக்கிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த ரவையை இந்த நெய் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுலேயே நம்ம மிதமான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த வாசம் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மெதுவாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நல்லா இது வறுபட்டுடுச்சு இந்த நெய்யிலேயே. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. சும்மா கொஞ்சம் போட்டால் போதும், தேங்காய் இது டேஸ்ட்டுக்காக தான். கொஞ்சமாக நான் தேங்காய் எடுத்து அரைக்கக்கூடாது, துருவி தான் வச்சுருக்கணும். நம்ம துருவின தேங்காய் தான் சேர்க்கணும். அரைச்சிட்டோன்னா அதில் தண்ணி விட்டுரும். இது பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் நீல வாக்கில் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து இந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா இதுலேயே மறுபடியும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் தேங்காய், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம ரெண்டுமே சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. இப்போது ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாருங்க, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, அதோட போச்சுன்னா ஏலக்காய், இது 3 பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையும் இப்போ நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோங்க. பாருங்கள், ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த கலவையும் சேர்த்து நல்லா அதில் கொட்டி அதையுமே இதில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டு, இப்போது நம்ம இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா வெள்ளம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டைம் சேர்த்து கிளறி விட்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் இருக்கிற வெள்ளை தண்ணி நம்ம எடுத்துருக்க வெள்ளை தண்ணி மொத்தமாகவே சேர்த்துடணுங்க. ஒரு கப்புக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி வெல்லம் சேர்த்துருக்கேன் நான். ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம், இது கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் அதிகமாக வேணால் நீங்கள் 2 கப்பு கூட சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. அதே மாதிரி எவ்வளோ வெல்லம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியிலே இது நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்க்க தான் தண்ணியாக இருக்குது. இதில் நம்ம வேர்க்கடலை, உடச்சக்கடலை இருக்குங்க. உடச்சக்கடலை போட்டாலே எப்போவுமே எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம தண்ணி 2 பங்கு வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம இதுவும் சேர்த்துருக்கோங்க, ரவை, அதுவுமே நல்லா கிளறி வெந்து வரணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. இதை விட கொஞ்சம் கட்டியாகணுங்க. அது வரைக்கும் நல்லா கிளறுங்க. நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்த பிறகு இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா நம்ம அந்த குழி ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டிலே எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு மூடுங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துருங்க. நம்ம அல்வா மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.